சென்னையை அடுத்த பம்மலை சேர்ந்த அந்தோணிராஜ் மற்றும் மரிய சுமித்ரா தம்பதி செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். கடன் பிரச்சனையால் கணவன் மனைவி இருவரும் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். அந்தோணிராஜ் பைக்கை ஓட்டி செல்லும் போது மரிய சுமித்ரா செயினை பறிப்பது வழக்கம் என தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். சென்னை பூங்காவில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட நபர்களிடம் கணவன் மனைவி செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சென்னை தாம்பரம் பல்லாவரம் பம்மல் பகுதியை சேர்ந்தவர்கள் கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு செயின் பறிப்பில் இருசக்கர வாகனத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சி தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த கணவன் மனைவி இருசக்கர வாகனத்தில் மனைவி பர்தா அணிந்து கொண்டு செயின் பறிக்கும் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட தகவலில் இவர்களுக்கு கடன் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் பம்மல் பகுதியை சேர்ந்த அந்தோணிராஜ் மற்றும் அவருடைய மனைவி மரியா சுமித்ரா என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இவர்களுக்கு அதிகப்படியான கடன் இருப்பதாகவும் அந்த கடனை அடைப்பதற்காக மனைவியின் தூண்டுதல் காரணமாக இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மேலும் 60,000 கடனுக்காக வட்டி கட்ட முடியாத காரணத்தினால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக அந்தோணி தெரிவித்திருக்கிறார். மேலும் இருவரையும் கைது செய்த போலீசார் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முரளி.